என்னப்பா என்ன பரவாயில்ல, நீ பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு சொந்த சமாஜி சொல்லிட்டு 4 பேருக்கு சேர்த்து கம்மி சேர்த்து வந்து 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து கேட்டது வந்து உனக்கு இப்ப கஷ்டமா போச்சு. இந்த சொத்தை கொடுப்பேன். சரி 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 சரி, பாவம் ஒரு ஆளுக்கு என்ன செய்யறது, பாவம் அந்த பிள்ளைன்னு சொல்லி கேட்டான் ஆகணும். ஏப்பா நான் இங்க எல்லாம் பிச்சு இறங்கிட்டு போறானாக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நிறைய கொடுக்கணும்னே நீ சொல்றது காரணம் எனக்கு புரியுது. எப்படி எப்படி எல்லாம் நிறையவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆமா எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. என்ன காரணம், எப்படியாவது கொடுத்து போட்டோம். எப்படி கொடுத்து என்ன போட்டோம் என்ன சொன்னாங்க, நீ ஆஸ்பத்திரிக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறது சொல்ற. அதைத்தான் சொல்ற. அது நீ என்ன சரி என் புத்தி அப்படிதான் நீ போ. ஆனா நீ எங்கே வந்து இன்னும் கூட போடு. உள்ளதான் சொல்றாங்க. உள்ளதுதான் உள்ளதுதான் உள்ளதுதான். சரி உன் புத்தி அவ்வளவுதான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதைத்தான் உங்களுக்கு விளக்குறேன் நானு. காசு செலுத்துங்கிறத என் வயசுன்னா மனசு இல்ல இல்ல மனசு இல்ல மனசு இல்லைன்னு போயிட வேண்டியதுதான். அது வந்து ஏழை அந்த விலையை வந்து கண்டு ஒரு நாள் கஷ்டப்பட போய் அம்மா நான் 1000 ரூபாய் கேட்டாங்க. அவங்க 1000 ரூபாய் கேட்டாங்களா, சாப்பாடு 1000 ரூபாய் விடு அப்படின்னு கேட்டாங்களா? 1000 ரூபான்னு அந்த பிள்ளை பேசிட்டு வந்து நீ ஓடி சொல்லி கேட்ட அஞ்சு என்ன சொல்லிட்டு 75 ரூபா கூட கொடுத்தானே. யாருக்கு எதுக்கு 75 ரூபா கூட கொடுத்தான், எதுக்காக கொடுத்தான்? அப்பாவுக்கு நல்ல முறையை செஞ்சு போடுங்கன்னு சொல்லி கொடுத்தான். அப்பாவுக்கு மட்டும் நல்ல முறையை செஞ்சு போடுன்னு சொல்லி கொடுத்தான். அதுக்கு நல்ல முறையை செஞ்சாங்க. செய்யலைனாக்கா இப்போ 4 பேருக்கு சேர்த்து நல்ல முறையை செய்யறது வந்து அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கறது வந்து 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறது தப்பா? சரி அதான் அதுதான் உங்களோட இது. இல்லப்பா எப்படியாவது என்னை கஷ்டாக்கணும்னு பாக்குறேன். அதனால வந்து கேட்டாங்க இல்லையாம கொடுக்கணும்ப்பா. கஷ்டப்படணும் யாரு கேட்டாலும் இல்லையாம கொடுக்கணும். அதான் மனித தன்மை. எனக்கு மனித தன்மை இல்லை, எனக்கு மிருக தன்மைப்பா. எனக்கு மிருக தன்மை. நீ வந்து மனிதத்தன்மையோடு இருக்கிற நம்ம மனிதத்தன்மை இல்லாம இருக்கிறேன் அப்படி போயேன். இப்பதான் சொன்னா உன்னையாதான் சொல்லி கொடுத்து நடிக்கிறாங்கன்னு போய் சொல்றேன். உண்மை எங்க இருந்து வருது, உண்மையால என்னதான் எந்த இருந்து என்ன செஞ்சேன் உடனே தப்பு பேசக்கூடாது. எங்க இருந்து உங்களுக்காக என்னென்ன கஷ்டப்படுறீங்கிறத பூரா யோசித்து பேசணும். தப்பு வார்த்தை விடக்கூடாது. டாக்டர் வந்து நல்லா பார்க்கறாரு, ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் மோசமா பார்க்கறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? டாக்டர்கிட்ட பேசிட்டோம், ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டோம். அவர் வந்து அப்படி சொல்லிட்டு போங்க. நான் அதை பத்தி ரைட் நீ என்ன சொல்ற, நீங்க ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்குன்னா அவங்க வந்து டாக்டர் வேற உனக்கு மகன் தானே, டாக்டர் நீ பேசுற விஷயம் வேற. ஓ மகன் தானே, என்ன பார்த்தது உன் மகன் தானே. சரி அதோடு பாடிங்க ஒழுங்க இல்லப்பா. உள்ளன்பு முதல்ல இருக்கணும். அது தெரிஞ்சுங்க. சும்மா ஒருத்தன் வந்து சொன்னதே இந்த குட்டை ஒரு உள்ளது வந்து சொன்னதுல பார்த்து முழுங்கிட்டு போறதாக்க அம்மாவுக்கு மகளுக்கு பொங்கிட்டு போதாரு. அதுக்கு முன்னாடி போச்சு. இவ்வளவு வருதுன்னா வந்து கொரோனா கஷ்டப்பட்டு உட்காந்து அசைலாம் வந்து கேட்டு உடனே ஒரு வந்து என்ன மாமா செய்ய கேட்க 10 நாள் போய் ஆஸ்பத்திரி வந்தாங்க வந்து அப்ப கேட்கிறேன். அவங்க சொல்லுங்க அப்ப கேட்டேன். அப்ப நீ உள்ள நுழைய விட்டுருவியா? இல்ல உள்ள நுழைய விட்டுருவியா? உட்காந்து இருப்பா, உள்ள வந்தாக்க பேசாம இருப்ப. உள்ள வந்தா பேசாம இருப்ப. அதுக்கு முன்னாடி சேர்த்து ஏதோ உனக்கு சண்டை போட்டு அதனால ஜெயம்சே பேசலையே. நான் வாழந்தே போய் பேசி பாக்குறேன். என்ன ஏன் சிட்டிக்குள்ள இருக்கு என்னன்னு கேட்டேன். ஒழுங்க பேசாது போகுது திரும்பி போகுது. அது என்ன கணக்கு தெரியல எனக்கு. அதான் நீ அங்க சொன்னீங்கல்ல, பட்டண வச்சு சொல்ல நாங்க சோறு ஊட்ட மாட்டோமாடா இது அப்படின்னு கேட்டீங்களா? இவ கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வீட்டுல இருந்து நான் சொல்லுங்க வந்தோடனே எழுந்துட்டு போயிட்டியே.
அது வந்து எழுந்துச்சு அப்புறம் எனக்கு அது சண்டையே கிடையாது. எனக்கு உண்மையிலே நீ ஏதோ ஒரு பிரார்த்தனை ஏதோ ஏன் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்க இதோட மனசு நான் மேலிச்சிருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்க. இவங்க குட்டியோட மனசு வந்து தனிப்பட்ட டைப் சித்தப்பட்ட டைப் அவன் ஏன்னா ஏதோ தப்பு உண்மை உண்மை கெட்டது எது நல்லது இருக்கு அவன் நல்லா தெரியும். அவர் நான் மேல தெரிஞ்சேன் தம்பி இந்த மாதிரிதான் விஷயம் சிக்கியெல்லாம் முதல்ல நல்லா பேசி இருந்துச்சு. இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சிக்கி பேசுறது நிப்பாட்டிச்சு. இந்த பியோனத்துல என்கிட்ட கரெக்டா நல்ல முறையா பேசுறது நிப்பாட்டிக்கிறா ஏன்னான்னு தெரியல. ஆமா எனக்கே இவங்க கை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன் ஆண்டு மாசம் பேசுறேன். சரி அதெல்லாம் எனக்கு தெரியாதா உங்க விஷயம் என்னமோ எனக்கு தெரியாது. ஏன் பேசுறாங்க ஏதாவது என்கிட்ட கேட்க வேண்டியதானே ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கலாம்ல ஏன் இப்படி சொன்னாங்கிறது என்கிட்ட கேட்கலாம்ல என்கிட்ட நேரம் கேட்கவே இல்லை அவங்க அப்படிங்கிறப்ப ஏன் எந்த தப்புமே எனக்கு தெரியல. நீ ஏதோ நீ பிரார்த்தனம் பண்ணி என்னைய பத்தி நீ அவங்க ஓட்டு விட்டு நீ இன்டர்வியூ வச்சு கட் பண்ணி விட்டுருக்கீங்க அதோட நிப்பாட்டி. ஆமா 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 நீ ஒண்ணு பார்த்துட்டே இருக்காங்க யார கட் பண்ணணுமோ யார என்ன செய்யணுமோ பூரா பண்ணி கரெக்டா பண்ணி வச்சிருக்க. ஒன்னே சொல்றேன் நான் இப்போ நான் வந்து நாங்க வந்து அவங்கள்ட்ட வந்து பேசாம இருக்கிறீங்க அவசியம்